அதே மாதிரி இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை அப்படின்ற அந்த தொகுதியில் ஒரு பெரிய மழை நீர் திடீர்னு மழை பெஞ்சு அடப்பு வந்துருச்சு. இவர் என்ன பண்ணிக்கிறாப்பாலன்னா அந்த ஊர் எம்எல்ஏ ஐயனார் என்ன பண்ணிக்கிறாப்பெல்லாம் நேராக அந்த பேரூராட்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இது மாதிரி சீக்கிரம் வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு அவர் நேராக போயிட்டு உட்காந்து என்னன்னா அவர் உட்காந்து சரி பண்ணிட்டு உட்காந்துக்கிறாப்புல. அந்த காவா இருக்குல்ல, காவா ஃபுல்லாக அடைச்சிருக்கு, அதை உட்காந்து சரி பண்ணிவிட்டு அந்த நிர்வாகத்துக்கு கண்டனம் சொல்லிட்டு போயிருக்காரு. இதற்கு வரைக்கும் நீங்கள் இப்படி இப்படி இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும், உடனடியாக நீங்கள் இதெல்லாம் செய்யன்ட்டு. அதாவது ஒரு பொறுப்பு என்ன ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்கன்னா உட்காந்து அதை இந்த பணியை நான் செய்கிறேன், அவங்க வருவதுக்கு லேட் ஆகுது, இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு. ஏன் கேட்டால் கடந்த காலகட்டங்கள் இதை மாதிரி நிகழ்வு நடந்தது. திமுக ஆட்சிக்கு வந்து பேர் இங்கே பாடுறா, இஞ்சாக்க போகிறா போல, இங்கே போனா சேகர் பாபு அங்காக்க போவா போல, உதயநிதி இஞ்சாக்க போவா போல, திடீர்னு அன்பில் மகேஷ் இஞ்சாக்க போவா போல, அங்கே பாருங்க ஊஸ் வம்சம் உட்காந்து வீடியோ போட்டுட்டு அந்த மீடியாக்கெல்லாம் ரொம்ப ஷோ காமிச்சிட்டு இருந்தாங்களேன். அது ஒரு வாரம் தாங்கினுச்சு. அதுக்கு பிறகு டக்குன்னு படுத்தினாலும் அது ஒரு மோசமான ஆட்சி. இன்னைக்கு ஒரு 18-20 நாள் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா அமைச்சர்களும் களத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு டிகே பிரபு பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு கடிமமான துறையில் அங்கே ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் பார்த்தா ஏதோ ஒரு கோயில் நின்று அங்கே ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய தமிழன் பார்வையில் பார்த்தா கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம், எல்லா பேருந்து நிலையம், எல்லா அமைச்சர்களும் அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த மீடியா கொண்ட காமிக்கவே கிடையாது. என்னத்துக்கு?